ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெருசா இருந்தா வெங்காயம் பஜ்ஜி சொல்றோம். வெங்காயத்தை எல்லாம் சேர்ந்து போட்டா வெங்காயம் போண்டா சொல்லலாம். ஆனா நான் இந்த சைஸ்ல இன்னைக்கு மினி வெங்காயம் பஜ்ஜி சுட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெங்காயம் விற்கிற விலைக்கு பெரிய வெங்காயம் எல்லாம் போட முடியாதுல்ல, அதனாலதான் இந்த குட்டி வெங்காயத்துல நீ பஜ்ஜி போடலாம்னு இருக்கேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்போ வந்து வேத்து விறுவித்து அந்த வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அடுத்து பஜ்ஜி போட ரெடி பண்ணலை. வெறும் பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி நல்லாயிருக்கும், கூடவே சட்னி அரைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சட்னிக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அது எல்லாத்தையும் தாளித்து முடிச்சுட்டு அந்த தாளிக்கிற கேப்புக்குள்ளே பஜ்ஜி மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டேன். வாங்க பஜ்ஜி மாதிரி வருதான்னு பார்க்கலாம். வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காய பஜ்ஜி கேட்குது. எனக்கு என்ன பண்ணுறது, அந்த பொடி வெங்காயத்தையும் நான் மார்க்கெட்டில் சண்டை போட்டு 1.5 கிலோ 50 ரூபான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான், கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். எதுக்கு இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேதே. இந்த குளிர்காலத்துக்கு நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வெங்காய பஜ்ஜியை சட்னி அரைக்க ஆரம்பித்தேன். வெங்காய பஜ்ஜி கடைசியில் எனக்கு பஜ்ஜி மாதிரியே வரல, உளுத்த போண்டா குட்டி குட்டியாக போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து வெங்காய போண்டா மாதிரி இல்ல, இது போண்டா மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.